அவளிடத்தில் நான் என்ன என்று உரைத்தேன் என்று தெரியவில்லையே. சுவாமி 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 சுவாமி, நீ எனக்காக பாமர மக்களுக்கு மரியாதை பிச்சை எடுத்தாய். ஆனால் அதை நான் உண்பதற்கு முன்பதாக இந்த பிரம்ம கபாலனை பற்றி கொள்கிறேன். இப்பொழுது நான் என்னதான் செய்ய வேண்டும் சுவாமி? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. இன்னும் ஒரே ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி இருக்கின்றது சுவாமி? அதையும் செய்து முடிக்கின்றேன் சுவாமி. சுவாமி, உனக்கு நினைவிருக்கின்றதா? குப்பை மேட்டில் நின்று கோவிந்தா கோவிந்தா என்று குரல் கொடுத்தாலும் ஓடி வந்து உன் வைகுந்தம் போக வேண்டும், வைகுந்த வாசனை பார்க்க வேண்டும். அந்தாரோடி கனி வந்தாரோடி இப்படி துயரத்தோடு வந்திருக்கின்றாய் அல்லவா? அனைத்தையும் நான் அறிந்தேன். யாரால் இப்பேற்பட்ட நிலைமை உன்னுடைய கணவனுக்கு ஏற்பட்டது? அனைத்துமே தெரிந்து கொண்டேன். இப்போ இது என்ன? உன்னுடைய கணவனின் கரத்தை பற்றிய பிரம்மக்கபாலம் கரத்தை விட்டு அகல வேண்டும். அவ்வளவுதானே? அந்த பிரம்மக்கபாலம் அகல வேண்டும் என்றால் உன்னுடைய அந்நியாக இருக்கின்ற லட்சுமி தேவி அவளுடைய இடதுகால் விரவிரலால் நெற்றியை கீறி உதிரத்தை வர வைத்து மலை போன்ற சாதத்தை குவித்து அந்த சாதத்தோடு உதிரத்தை பிசைந்து உதிர சாதமாக மாறிவிடும் அல்லவா? அந்த சாதத்தை வாரி இறைக்கின்ற சமயத்திலே அந்த சாதத்தை பருக வேண்டும் என்று இதோ உன்னுடைய கணவனின் கரத்தை பற்றிய பிரம்ம கமலம் கரத்தை விட்டு அகன்று வரும். அப்படி வருகின்ற சமயத்திலே அந்த இடத்தில் யாருமே இருக்கக்கூடாது. எதிர்பார்த்தோ அறியாமல் யாருமே வரக்கூடாது. கண்டிப்பாக நீதாம வரக்கூடாது. அப்படியே இதோ உதிர சாதத்தை வாரி இறக்கின்றேன். அது தானாருக்கு இறக்கி இறங்கிவிட்டது. இன்னும் என்ன நடக்கின்றது என்பதை பின்தொடர்ந்து பார்க்கின்றேன். அகலவில்லை என்று ஒன்றுமே புரியவில்லை. இந்த பாதை வழியாக சென்றார்கள். இந்த பாதை வழியாக சென்றால் என் கணவன் இங்கே, என் அண்ணன் இங்கே என்று புரியும். கோவிந்தா நாராயணா கோவிந்தா. என் கணவன் கருத்தில் உள்ள ரொம்ப கபாலமாகப்பட்டது இதோ கிடைக்கின்றது. இப்படி அளக்கும் கத்தா என் கணவன் நிலைமையே இந்த பிரம்ம கபாலம் கரத்தில் வந்தவுடனே நிலைமையே மாறிவிட்டது. அப்படி இருக்கும் பொழுது நாம் படைத்த பாமர மக்கள் இதை கையில் கலந்தொட்டு எடுத்தால் அவர்கள் நிலைமை என்னாகும்? இப்பொழுது இந்த கலந்தொட்டு எடுத்து ஆழி என சொல்லக்கூடிய சமுத்திரத்தில் படுகின்றேன்.
கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக உருவெடுத்து கருமாறி அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடுதனில் வாழும் காமாட்சி அம்மா. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறாள். கருணாக உருவெடுத்து கருவாரி அருள்கிறாள். மயிலையிலே முண்டக கன்னியம்மா மாங்காடுதனில் வாழும் காமாட்சி அம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயே அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயே அம்மா தாயே கருமாரி.
ரத்தவரி என்னுடைய ரத்தமத்தை தீர வேண்டும் என்றால் நான் படைத்த இந்த பாராஜ்ய பிரபஞ்சத்தை நானே உண்டு புசிக்கின்றேன். அந்த உருவத்தை உண்டு புத்திக்கப் போகின்றேன். அப்பொழுது ரத்தம் சித்திரம் என்றார். உனக்கு ஏற்பட்ட நிலைமையால் என்ன செய்கின்றோம் என்று தெரியாமல் செய்து கொண்டிருக்கின்றாயா? பார்வதா, கண்விழித்துவார் யார் என்று உனக்கு தெரியவில்லையா? உன்னுடைய அண்ணன் அரிமாள கண்ணன் நாராயணன் கோவிந்தன் மாயவன் என்னை தெரியவில்லையா உனக்கு? சைலன்ஸ் என்னப்பா போயுது வந்து 5 மணி ஆகுது ஒன்றுமா தெரியல உனக்கு. பார்வதா, தற்போது உன்னுடைய அஞ்ஞானத்தை என்ன உன்னோட போராட்டமாகுது? மெய்ஞானத்தை தருகின்றேன் என்று பார். உயிரை குத்து நாடகம் அடிக்கிறான் நீ. நான் கிண்டல் பண்ணி கிடக்கிறேன். கம்னு வாய முன்னு உட்கார். நான் கொண்டுறேன். அவுத்து போட்டு தான் ஆடினேன் நான் ஒன்றா. மக்களுக்கு எவ்வளவு உருவத்தை காட்டிருக்கிறார். தீராத ரத்தவரி, தீராத ரத்தவரி, ரத்தவரி.